ஈரானுக்கு போனை போட்டு பேசியிருக்காரு பிரதமர் மோடி. ஹர்முஸ் ஜலசந்தி வழியா வர்ற இந்திய கப்பல்களுக்கு எக்ஸ்ட்ரா பாதுகாப்பும் தர போறாங்க. இது பற்றி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? ஈரான் விவகாரத்துல ட்ரம்ப் போடும் திட்டம் எல்லாமே ஃபிளாப் ஆகிட்டு இருக்கு. நோஸ்கட் வாங்கிட்டு இருக்காரு. இந்த முறை எதுக்காக? இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். ஹர்முஸ் ஜலசந்தியில இந்திய கப்பல்கள் கடக்கிறதுல ஏற்பட்ட பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு பிரதமர் மோடி ஈரான் அதிபரோடு சமீபத்தில் தொலைபேசி வாயிலா பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தாரு. அதுக்கப்புறமா இந்திய கப்பல்கள் பாதுகாப்பாக செல்லக்கூடிய வகையில நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டதா கூறப்படுது. அதன் ஒரு பகுதியாக தான் சிவாலிங்க் மற்றும் நந்தா தேவி ஆகிய 2 இந்திய LPG கப்பல்கள் சுமார் 1,00,000 டன் சமையல் எரிவாயுவை ஏற்றிக்கிட்டு ஹர்முஸ் ஜலசந்தி வழியா பாதுகாப்பா கடந்து வந்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இந்த கப்பல்கள் விரைவில் குஜராத் மாநில துறைமுகங்களை வந்தடையும். மேலும் பாரசீக வளைகுடா பகுதியில் தற்போது சுமார் 22 இந்திய எண்ணெய் மற்றும் சரக்கு கப்பல்கள் ஆங்காங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறதா தகவல் சொல்லுது. இந்த கப்பல்கள் ஹர்முஸ் ஜலசந்தியை பாதுகாப்பாக கடந்து செல்ல இந்திய அரசு மற்றும் கடற்படை ஒருங்கிணைந்த நடவடிக்கை மேற்கொண்டு வருதாம். இது பற்றி இந்திய கடற்படை வட்டாரங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹர்முஸ் ஜலசந்தி வழியா செல்லக்கூடிய இந்திய கப்பல்களுக்கு இந்திய கடற்படையுடைய போர்க்கப்பல்கள் பாதுகாப்பு வழங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த மார்ச் 14ஆம் தேதி 2 இந்திய கப்பல்கள் அந்த பாதையை கடந்து போன போது அவற்றிற்கு இந்திய போர்க்கப்பல்கள் பாதுகாப்பு வழங்கியதா சொல்லப்படுது. மேலும் பெர்ஷியன் வளைகுடா பகுதியில் தற்போது 3 இந்திய போர்க்கப்பல்கள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருக்கிறதாகவும் தேவைக்கு ஏற்ப அவை பயன்படுத்தப்படும் அப்படின்னும் கடற்படை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இது பற்றி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஈரானோடு நேரடியாக நடத்தின பேச்சுவார்த்தைகள் இந்திய கப்பல்கள் ஹர்முஸ் நீரிணையை கடந்து வர உதவி பண்ணியிருக்க. நான் தற்போது அவங்களோட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த பேச்சுவார்த்தை சில முடிவுகளை தந்திருக்கு. இந்திய கொடியோடு வரக்கூடிய கப்பல்களுக்கு நீண்ட கால ஏற்பாடு அப்படின்னு எதுவும் கிடையாது. ஒவ்வொரு கப்பலுடைய பயணத்துக்கும் தனித்தனியாக தான் நாங்கள் பேசி அதற்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்தியா கிட்ட இருந்து இதுக்காக ஈரான் எதுவும் பெறலை. இந்தியா ஈரான் இடையேயான உறவு மட்டுமே இதுக்கு காரணம். தற்போது நடைபெறக்கூடிய மோதல் அப்படிங்கிறது ரொம்பவே துரதிர்ஷ்டவசமான ஒன்று. இப்போது இருக்கக்கூடிய நிலை ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கு. அங்கே இன்னும் பல கப்பல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. தற்போது ஏற்பட்டிருக்கிற ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கது. இது முன்னேற்றமாக இருந்தாலும் இது தொடர்பான பணிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜெய்சங்கர். இந்த நிலையில தான் ட்ரம்ப் ஒரு நோஸ்கட் வாங்கியிருக்காரு. ஹர்முஸ் ஜலசந்தி பிரச்சனை மற்றும் ஈரானோட விஷயத்துல எல்லாமே மற்ற நாடுகளை உள்ள இழுக்கிறதுக்கு ட்ரம்ப் திட்டம் போட்டிருக்காரு. இதுக்காக அவர் ஒரு அழைப்பையும் விடுத்திருக்காரு. ஆனால் அந்த அழைப்பை உலக நாடுகள் ஏற்றுக்கவே இல்லை. குறிப்பாக அமெரிக்காவோட நட்பு நாடுகள்னு சொல்லப்படக்கூடிய பிரான்ஸ், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் முற்றிலுமாக அவருடைய பேச்சை நிராகரிச்சிட்டாங்க. இதனால ட்ரம்ப் மொக்க தான் வாங்கியிருக்காரு. ஈரான் விஷயத்துல தனக்கு உதவ முன்வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சீனா, பிரான்ஸ், ஜப்பான், தென்கொரியா, பிரிட்டன் மற்றும் மற்ற நாடுகளுடைய உதவியை ட்ரம்ப் கேட்டிருந்தாரு. குறிப்பாக இந்த நாடுகள் தங்களுடைய போர்க்கப்பல்களை ஹர்முஸ் நீரிணைக்கு அனுப்பி ஈரானோட ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு வலியுறுத்தி இருந்தாரு. ட்ரம்போட கோரிக்கை சர்வதேச அளவில் பெரிய விவாதங்களை ஏற்படுத்தி இருந்தது. அவர் கேட்ட மாதிரி மற்ற நாடுகளெல்லாம் உள்ளே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது 3ஆம் உலக போராக தான் வெடிக்கும். ஆனால் அப்படி எதுவும் நடக்கலை. ட்ரம்போட கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு அதனுடைய நட்பு நாடுகள் யாருமே வரலை, ஏற்கவும் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் எங்கள் நாட்டு கப்பல்களை அனுப்ப முடியாது அப்படின்னு முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க. கடந்த 2 வாரத்தில் மட்டும் அமெரிக்கா 1.52 லட்சம் கோடியை செலவு பண்ணியிருக்காங்க. முதல் 2 நாட்களில் மட்டும் 18,000 கோடியை செலவழிச்சிருக்காங்க. இந்த 12 நாட்கள் அமெரிக்கா செய்த செலவு அப்படிங்கிறது ரொம்பவே பிரம்மாண்டமானது. அந்த அளவுக்கு பணம் நம்மக்கிட்ட இருந்திருந்தா சந்திராயன் திட்டம் மாதிரி 250 சந்திராயன் திட்டங்களை நம்மளால செயல்படுத்தி இருக்க முடியும். முக்கியமாக கடல் பாதைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 20% வர்த்தகம் அப்படிங்கிறது ஹர்முஸ் நீரிணை வழியாக தான் நடக்குது. எனவே இந்த பாதையை ஈரான் முடக்கி இருக்கிறதுனால எண்ணெய் விலை உயர்ந்திருக்கு. இதற்கு காரணம் அமெரிக்கா தான் மற்ற நாடுகளெல்லாம் பேச தொடங்கிட்டாங்க. அதனால போரை சீக்கிரமாகவே முடிவுக்கு கொண்டுட்டு வரதுக்கு ட்ரம்ப் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் மற்ற நாடுகளுடைய நெருக்கடிகள் அமெரிக்காவை சீக்கிரமாகவே ஒரு முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு உந்தி தள்ளுது. இதனால ட்ரம்ப் ரொம்ப அப்செட்ல இருக்காரு. நெருக்கடியை மேலும் தீவிரமாக்கக்கூடிய விதமாக அமெரிக்க ஊடகங்களே பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு எதிராக பேச தொடங்கிட்டாங்க. இந்த போரே தேவையில்லாத ஆணின்னு பேசக்கூடிய அளவுக்கு ட்ரம்ப்பை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் மிரட்டுறத ட்ரம்ப் வாடிக்கை வச்சுட்டு இருக்காரு. தான் நினைக்கிறது நடக்கலை அப்படின்னா ட்ரம்ப் மிரட்ட ஆரம்பிச்சிடுவார். இதற்கிடையே தான் ஹர்முஸ் ஜலசந்தியை திறக்கிறதுக்கு நேட்டோ அமைப்பு உதவ வேண்டும், இல்லை அப்படின்னா அந்த அமைப்புக்கே ஆபத்து அப்படின்னு வேற சொல்லி மிரட்டியிருக்காரு. Subscribe to One India and never miss an update.